இங்க அமெரிக்கால எல்லா இந்தியன்ஸோட வீட்லயுமே வாழை மரமும் முருங்கை மரமும் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி எங்களோட இன்லாஸ் எங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்க வீட்டுல காய்ச்சிருந்த முருங்கைக்காய் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த முருங்கைக்காய் வச்சு ஒரு அவியல் பண்ண போறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய், கொஞ்சமா கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவும் கொஞ்சமா உப்பும் சேர்த்து தண்ணி ஊத்தி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த முருங்கைக்காய் பாதி அளவு வெந்துடும். இப்போ அதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்க வதக்கி எடுத்துட்டீங்கன்னா அவியல் ரெடி ஆயிடும். இது என்னோட ஸ்டைல்ல முருங்கைக்காய் அவியல். நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரைஸ், பருப்பு குழம்பு, அவியல், முட்டைக்கோஸ் தோரன், உருளைக்கிழங்கு அப்படின்னு சைவ சாப்பாடு சாப்பிட்டு இன்னைக்கு நல்லபடியா லஞ்ச் சாப்பிட்டாச்சு.